Hi hello guys, welcome back to Raja Tech Channel. இந்த ஒரு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப் ஷார்ட்ஸ்ல நம்ம இனிமே ஏர்ன் பண்ண முடியாதா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் மூலமா அப்படிங்கிற மாதிரி இப்போ ரீசெண்டா நிறைய பேருக்கு வந்து டவுட் இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா மானிட்டைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளால எனேபிள் பண்ண முடியல ஒய்டி ஸ்டுடியோ ஆப்ல. ஸோ இந்த ஒரு இஷ்யூவையும் அண்ட் அது போக வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு வந்து தம்ப்நெயில் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒய்டி ஸ்டுடியோ ஆப்ல நம்ம யூஸ் பண்ணும்போது சிம்பிளா சேஞ்ச் பண்ணுவோம். பட் அந்த ஆப்ஷனும் வந்து இப்போ வந்து நமக்கு ஷோ பண்ணல. லைக் நார்மலா வீடியோ வந்து ஒரு பார்ட்டா ஷோ பண்ணுது, மற்றபடி அதை சேஞ்ச் பண்றதுக்கு தம்ப்நெயில் சேஞ்ச் பண்றதுக்கு ஆப்ஷன் இல்லை அப்படிங்கிற மாதிரி இப்போ கரண்டா வந்து பார்த்தீங்கன்னா இஷ்யூ வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ரெண்டு விஷயங்களும் கண்டிப்பாக வந்து சால்வ் பண்ணலாம். அந்த ரெண்டு இஷ்யூவை ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துடலாம். ஒய்டி ஸ்டுடியோ ஆப்ல எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஒரு சின்ன ஸ்கிரீன் வியூவில் காட்டுறேன் பாருங்க. ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய சேனலில் நான் வந்து ஷார்ட்ஸ் வீடியோஸில் வந்து இருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து தெரியலாம். ஸோ இதில் ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறதும் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். நமக்கு எந்த அளவுக்கு நார்மல் வீடியோவாக ப்ளே ஆகுதோ அந்த அளவுக்கு வந்து அதிகமாக ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது இருக்கலாம். ஸோ இதில் கூட நீங்கள் பார்க்கலாம் 0.17 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கலாம். கம்பேர்ட் டு நம்மளுக்கு நார்மல் வீடியோ பார்க்கும்போது நிறைய பேருக்கு கம்மியாக இருக்கலாம். பட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் மூலிமா இதில் ஏர்ன் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் இருக்கிறதால நம்ம எனேபிள் பண்ணிக்கிறது பெஸ்ட்டான ஒரு விஷயம். இதில் இப்போ சாம்பிள் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதை நான் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி காட்டுறேன். ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பில் இருக்கக்கூடிய இஷ்யூ இதுதான். ஜஸ்ட்டு மானிட்டைசேஷனுக்கான சிம்பிள் காட்டி ஆஃப்லாம் காட்டுது. அதை ஆன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் லைக் வந்து இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக சாம்பிள் வீடியோ நமக்கு வந்து தம்ப்நெயிலும் ஃபிக்ஸ் பண்ண முடியாது இந்த இடத்துல கிளிக் பண்ணால். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக நமக்கு வந்து அட்வான்ஸ் செட்டிங்ஸில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுலேயும் ஒரு ஆப்ஷனும் கிடையாது இந்த மானிட்டைசேஷன் சம்மந்தப்பட்டது. ஜஸ்ட்டு சிம்பிளாக அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் இதை நம்ம வந்து சால்வ் பண்ணிக்கலாம். அது எப்படி அப்படிங்கிறதையும் நான் வந்து சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு இஷ்யூ வந்து இருந்துகிட்டு இருக்கு. தம்ப்நெயில் ஃபிக்ஸ் பண்ண முடியல அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டைசேஷன் எனேபிள் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது சிம்பிள் தான். நீங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். ஒய்டி ஸ்டுடியோ ஆப்ல மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இஷ்யூ இருந்துகிட்டு இருக்கு. யூடியூப் ஸ்டுடியோ டெஸ்க்டாப்ல நீங்க போய் சிம்பிளா வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். லைக் நான் வந்து இப்போ ஒரு சின்ன ஸ்கிரீன் வியூவில் அதை வந்து டீட்டெயிலாக ஷோ பண்ணுறேன். அதை பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மொபைல்லேயே வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் கிரியேட்டர் studio.youtube.com வந்து நான் வந்து என்னோட அக்கௌண்ட்டில் கண்டென்ட் பேஜுக்குள்ளே வந்திருக்கேன் வீடியோஸில் வந்து. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிள் வீடியோ இந்த இருக்குது. ஸோ இந்த ஒரு வீடியோவை ஜஸ்ட் நான் வந்து கிளிக் பண்ணிவிட்டு எடிட் கொடுத்துக்கிட்டேன். ஸோ எடிட் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் தம்ப்நெயில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அண்ட் எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த மானிட்டைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி வந்து சரி பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக வந்து நம்ம தம்ப்நெயில் வந்து பார்த்துக்கலாம். ஸோ வீடியோ டீட்டெயில்ஸ் இருக்குது, அதுக்கிட்டே நான் வந்து இப்போ வந்து இருக்கேன். ஸோ இதில் தம்ப்நெயில் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இப்போ நீங்கள் வந்து ஜஸ்ட் இதில் அப்லோட் தம்ப்நெயில்னு கொடுத்தீங்கன்னா சிம்பிளாகவே அப்லோட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். லைக் நான் அப்டேட் பண்ணி வேணாலும் காட்டுறேன். ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து தம்ப்நெயில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். பட் சேவ் வந்து பண்ணல. நான் வந்து சேவ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நான் ஒய்டி ஸ்டுடியோ ஆப்லேயும் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட் இப்போ வந்து சேவ் பண்ணிட்டேன். ஸோ சேவ் பண்ணிட்டு நம்ம வந்து அகைன் வந்து நம்ம மானிட்டைசேஷன் பேஜுக்குள்ளே போகலாம். ஸோ இது லோட் ஆகிட்டு இருக்குது. சேவ் ஆகிக்கிறதுக்கப்புறம் நமக்கு வந்து டேரெக்டாக போகும். ஸோ கைஸ் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி அதே வீடியோவில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மானிட்டைசேஷன் வந்து ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் வந்து இதை கிளிக் பண்ணுறோம். நம்ம அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ப்ரொசீஜருக்குள்ளேயும் போகும். ஜஸ்ட் நம்ம வந்து இதை கிளிக் பண்ணிட்டு ஆன் கொடுத்துட்டு டன் கொடுத்தோம்னா நெக்ஸ்ட் பேஜுக்குள்ளே வந்து எனக்கு வந்து ஆல்ரெடி போனதால் இந்த ஆன் அப்படிங்கிறது காட்டிருச்சு. ஸோ உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜ் வந்து உங்களுக்கு அந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஃப்ரெண்ட்லி கைட்லைன்ஸ்க்கான விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. எல்லாமே கரெக்டாக இருக்காங்கிறத பார்த்துட்டு நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துட்டு அதுக்கடுத்து சேவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேவ் ஆகிரும். ஸோ இப்போ நான் வந்து ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பில் உங்களுக்கு வந்து அந்த வீடியோ வந்து ஷோ பண்ணி காட்டுறேன் பாருங்கள். வீடியோ பாருங்கள், சாம்பிள் வீடியோ, தம்ப்நெயிலை பாருங்கள். தம்ப்நெயிலும் அப்டேட் ஆயிடுச்சு. அதே சமயம் மானிட்டைசேஷனும் ஆனில் தான் இருக்குது. ஸ்டேட்டஸ் மானிட்டைசேஷன் ஸ்டேட்டஸில். ஸோ அந்த விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. நம்ம கிளிக் பண்ணி எடிட் பண்ணுங்கிறது கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி ஒய்டில் நம்ம எல்லாத்தையுமே ப்ராப்பராக எனேபிள் பண்ணதால் பிரச்சனைகள் எதுவுமே இல்லை. இதில் ஏர்னிங்ஸ் அப்படிங்கிற ஒன்றும் ஒரு பார்ட்டாக இருக்குது. அட்வர்டைஸ்மெண்ட்ஸை பொறுத்து நமக்கு என்னதான் அந்த ஷார்ட்ஸ் பண்ணுற அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தவிர்த்தாலும் கூட. ஸோ அதை யாரும் மிஸ் பண்ண வேண்டாம். நீங்கள் எக்ஸ்ட்ராவாக அந்த மானிட்டைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ஜஸ்ட் எனேபிள் பண்ணிக்கோங்க. இது ஷார்ட்ஸ் ஃபீலெல்லாம் இப்போதைக்கு ப்ளே ஆகிறது இல்லை. ஜஸ்ட் வந்து நமக்கு நார்மல் வீடியோவில் தான் ப்ளே ஆகுது. நம்ம ஏர்னிங்ஸ் என்ன தான் கம்மியாக இருந்தாலும் லைக் வந்து அதுவும் ஒரு பார்ட்டாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு இந்த இஷ்யூ இருக்கிறதால இதை டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ கைஸ் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பில் இந்த மாதிரி இஷ்யூ இருந்துகிட்டு இருக்குது, இது என்னால் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு விடாதீங்க. ஏன்னா ஷார்ட்ஸ்லேயும் ஓரளவுக்கு ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். இதுக்காக நீங்கள் வந்து ஜஸ்ட் எனேபிள் பண்ணாமல் விடணும். ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ மேஜராக மேக் பண்ணேன். ஜஸ்ட் தம்ப்நெயிலும் சரி அதே சமயம் மானிட்டைசேஷனும் சரி யூடியூப் ஸ்டுடியோ டெஸ்க்டாப்பில் நீங்கள் போய் கிரியேட்டர் ஸ்டுடியோவில் போய் செக் பண்ணி பார்த்து அதை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க, ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. தம்ப்நெயில் ஃபிக்ஸ் பண்ண சொல்கிறதுக்கான இன்னொரு முக்கியமான ரீசன், தம்ப்நெயில் ஃபிக்ஸ் பண்ணால் லைக் வந்து நார்மல் வீடியோவாக ப்ரௌஸ் பிக்சரில் வந்து உங்களுக்கு இண்டெக்ஸ் ஆகும்போது நிறைய பேர் வந்து கிளிக் பண்ணி பார்க்குறதுக்கு சான்சஸ் இருக்கும். நார்மல் வீடியோவாக ப்ளே ஆகும்போது நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது ப்ளே ஆகி அதில் ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை தான் மேஜராக இந்த ஒரு வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன் கைஸ். கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா நான் லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எலிமெண்ட்ஸ் அந்த மறக்காம கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்கள். ஃபைனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் பண்ணல அப்படின்னு சொன்னால் அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அதான் கைஸ் இந்த வீடியோ பார்த்துக்கு நன்றி. பை சி யூ. நல்ல வீடியோஸ் சந்திப்போம்.